மின்வெட்டால் தமிழகமே தத்தளிக்கும் நிலையில் திருவண்ணாமலையில் தொடக்கப்பள்ளி ஒன்று மின்சாரத்தில் தன்னிறைவு பெற்று விளங்குகிறது. முழுக்க முழுக்க சூரிய ஒளி மின்சாரத்தை கொண்டு இயங்கும் இந்த பள்ளியின் முன்மாதிரி முயற்சி குறித்து இப்பொழுது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் வேடியப்பனூரில் துண்டு நிறுவனத்தால் நடத்தப்படும் இப்பள்ளியில் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளது. பல மணி நேர மின்வெட்டால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதை கண்ட இப்பள்ளி நிர்வாகம் கடந்த 2009ஆம் ஆண்டே சூரிய ஒளியில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் வசதியை ஏற்படுத்திவிட்டது. பள்ளியின் மேல் தளத்தில் சூரிய ஒளி மின் தகடுகளை அமைத்து மின்சாரம் தயாரித்து அதனை பேட்டரிகளில் சேமித்து பயன்படுத்துகின்றனர். அனைத்து வகுப்புகளிலும் குழல் விளக்குகள், மின்விசிறிகள், கணினிகள், எல்சிடி ப்ரொஜெக்டர்கள், நீர் இறைக்கும் மின் மோட்டார்கள் உட்பட அனைத்தும் சூரிய ஒளி மின்சாரத்தினால் இயக்கப்படுகின்றன. ஏறக்குறைய 4.5 கிலோவாட் சோலார் எனர்ஜி இதிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஒரு மணி நேரத்துக்கு. இதை பயன்படுத்தி ஸ்கூலில் கம்ப்யூட்டர் லேப் தவிர மீது எல்லாமே நாங்கள் சோலார் எனர்ஜியில் தான் பண்ணுறோம். வின்டரில் எப்போ சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ மட்டும் கிரிட் சப்ளை இபியிலேருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம். முழுக்க முழுக்க சோலார் எனர்ஜி தான் பள்ளி நடத்தப்பட்டு வருகிறது. சூரிய ஒளி மின்சாரம் தவிர மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு இங்கு படிக்கும் 206 மாணவர்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆடியோ மற்றும் வீடியோ வகுப்புகள், அபாக்கஸ் பயிற்சி, இசை பயிற்சி என மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் அனைத்திற்கும் இங்கு இடம் உண்டு. சோலார் பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், கரண்ட் எதுவும் இல்லை. எப்பயுமே 24 ஹவர்ஸும் எங்கள் ஸ்கூலில் கரண்ட் இருக்குது. அதனால் நாங்கள் கிளாஸ் நடத்தும் போது சம்மர் சீசனில் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் சோலார் வச்சு யூஸ் பண்ணி நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோம். லெசன் போர்டில் எழுதி போடுறாங்க, எப்போ வேணால் நாங்கள் டிவி கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணி டவுட்லாம் தீர்த்துக்குவோம். அப்புறம் தண்ணி பிரச்சனைன்றது இங்கே இல்லவே இல்லை. பசங்களுக்கு அவங்க லைஃப் நல்லா இதுவாக இருக்குன்றதுனால எதனா இடையில் ஏதாச்சும் தற்சமயம் ஏற்பட்டால் அவங்க பசங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டி வச்சு 1 லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் முழுமையாக செய்து தரப்பட்டுள்ள இப்பள்ளியில் கட்டணமே கிடையாது என்பது ஆச்சரியமான செய்தி. அனைத்திற்கும் அரசாங்கத்தின் உதவிக்கரத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு மத்தியில் சுயசார்புடன் செயல்பட முயற்சிக்கும் இப்பள்ளி அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் அனைவருக்குமே சிறந்த முன்மாதிரி என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கோவிந்தராஜுலுடன் சிவகுமார்.